வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? வெஸ்ட் பெங்காலுடைய 2 கட்ட தேர்தலும் முடிஞ்சிருச்சு. முதல் கட்ட தேர்தலில் 93% வாக்குகள் பதிவானுச்சு. 2ஆம் கட்ட தேர்தலில் 92% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 92.5% வாக்குகள் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் பதிவாயிருக்கு. இது வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் வரலாறுலேயே இப்படிப்பட்ட ஒரு வாக்குப்பதிவு நடந்ததே இல்லையா. 90% மேலே வாக்குகள்லாம் பதிவானதே கிடையாதான். 2 பேருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று எலெக்ஷன் கமிஷன், 2வது துணை இராணுவ படையினர். அவங்க தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து இப்போ வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கிக்கு இருக்காங்க. பொதுமக்கள் எந்த பயமும் இல்லாமல் வீட்டிலிருந்து வாக்குச்சாவடிக்கு வந்து அவங்களுக்கு விருப்பமான வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த வாட்டி முழு கிரெடிட்டும் நம்மளுடைய செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கொடுத்தே ஆகணும். ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறோம்ல. ஜனநாயகம்னா எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் பாதுகாப்பான முறையில் நடக்கணும். அதை எலெக்ஷன் கமிஷன் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஒரு பெரிய பாராட்டுக்கள் ஞானேஷ்குமார் அவர்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷனரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் காமெடி பண்ணிட்டு சுற்றிக்கு இருக்காங்க. அது சரி, தங்களுடைய தோல்விக்கு இவிஎம் மேலேயும் எஸ்ஐஆர் ப்ராசஸ் மேலேயும் பழியை போட இப்போவே ஐடியாவில் இறங்கிட்டாங்க எதிர்கட்சிகள். அது வழக்கமாக நடக்கிறது தானே. இப்போ மெயின் டாபிக் என்னென்னா, வெஸ்ட் பெங்காலில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2011 84.72% வாக்குகள் பதிவானுச்சான். 2011 அதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலையும் 84% வாக்குகள்லாம் பதிவானதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 2011 தான் முதன்முறையாக மமதா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் ஆட்சிக்கு வராங்க. டிஎம்சி அங்கே ஆளும் கட்சியாக வந்துச்சு. 2011 தேர்தல் தான். இப்போ 2026 தேர்தல், வரலாறு காணாத வாக்குப்பதிவு. அப்போது முதன்முறையாக பாஜக ஆட்சிக்கு வர போகிறாங்களோ, கிட்டத்தட்ட கன்ஃபார்மோ, கோடு வேர்டு அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாரும் இப்படி பதிவுகள் போட்டுக்கு இருக்காங்க. வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் யாருக்கு ஃபேவராக வந்திருக்கு? 5 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு சர்வே நடத்தி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. 5ல் 4 பேர் பாஜக ஆட்சி, தனிப்பெரும்பான்மையோட பாஜக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க டிஎம்சி ஆட்சியை தக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எட்ஜு பிஜேபி கிட்ட தான் இருக்குது. ஏன்னா வாக்கு சதவீதமும் 90% தாண்டி இருக்குது. கருத்து கணிப்பு முடிவுகளும் 5ல் 4 பிஜேபிக்கு ஃபேவராக வந்திருக்கு. அதனால் மே 4ஆம் தேதி ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு வெஸ்ட் பெங்கால் பிஜேபி தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது பார்டர் ஸ்டேட்டு. அதுவும் பங்களாதேஷிலிருந்து சட்ட விரோதமாக அவ்வளவு பங்களாதேஷ் மக்கள் இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க வெஸ்ட் பெங்கால் வழியாக தான் அப்படின்னு பல ரிப்போர்ட்ஸ் வந்துக்கு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு ஃபென்சிங் பணி செஞ்சுக்கு இருக்காங்க. எல்லையில் வேலியை போட்டு அடைச்சிக்கு இருக்காங்க. பங்களாதேஷிலேருந்து யாரும் இல்லீகலாக உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலி அமைக்க பார்டரில் 127 கிலோமீட்டர் இடத்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டிருக்காங்க பிஎஸ்எஃப். ஆனால் இப்போ தரேன் அப்போ தரேன் அப்படின்னு 1 வருஷத்துக்கு மேலே டிஎம்சி கவர்மெண்ட்டு இழுத்து அடிச்சிட்டாங்க. உடனே கடுப்பாகி கோர்ட்டுக்கு போன பிஎஸ்எஃப் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போது கல்கத்தா உயர்நீதிமன்றம் டிஎம்சி கவர்மெண்ட்டுக்கு ஒரு குட்டு வச்சுருக்காங்க. என்ன, நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு தானே ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எத்தனை வருஷமாக, எத்தனை மாதக்கணக்காக அவங்க ஃபென்சிங் பணிக்காக இடத்த கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கொடுக்குற மாதிரியே தெரியலையே அப்படின்னு கோர்ட்டு இப்போ மமதா பானர்ஜிக்கு குட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமாக இருக்குது பாருங்கள். மக்களுடைய பாதுகாப்புக்காக பார்டரில் செக்யூரிட்டியை டைட் பண்ணுறதுக்காக ஃபென்சிங் பணிக்காக வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கிட்ட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு கேட்ட நிலத்தை மமதா பானர்ஜி கவர்மெண்ட்டு இப்போ வரைக்கும் அலாட் பண்ணவே இல்லை. இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சால்வ் ஆகணும்னா பிஜேபி சர்க்கார் வெஸ்ட் பெங்காலில் அமையணும். இது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது தான். நேஷ்னல் செக்யூரிட்டிக்காகவே பிஜேபி சர்க்கார் பார்டர் ஸ்டேட்டில் டெஃபினட்டாக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், வெஸ்ட் பெங்காலுடைய ரிசல்ட்டு பிஜேபிக்கு ஃபேவராக போகுதுன்னா 2 காரணம், மோடியும் அமித்ஷாவும் தான். எப்பேற்பட்ட ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. டேங்கப்பா, எவ்வளவு பிரச்சாரங்கள், எவ்வளவு ரோட் ஷோ, சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஸ்ட்ராங்கான கேம்பெயின் பண்ணி
அங்கே ஆளுங்கட்சியாக பிஜேபி வர இருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டுக்கு பிறகு பாருங்களேன், எதிர்கட்சிகள் ஒன்று கூடி எஸ்ஐஆர் ப்ராசஸில் ஏதோ பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஏதோ மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு இதே ஒரு ரைட்டப் எழுதுவாங்க பாருங்கள். எதிர்கட்சிகள் தங்களுடைய தோல்விக்கு சாக்கு தேடுறது பண்ணுவாங்க பாருங்கள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.